ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஊருக்கு வெக்கேஷனுக்கு போனதுனால கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டோம். அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பொங்கல் வச்சுருவோம் எப்போவுமே கண்டிப்பாக. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அந்த மாதிரி வைப்பாங்க. நாங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸில் நாங்கள் எப்போ ஃபேமிலியாக ஊர்லேருந்து வந்திருக்கோமோ அந்த டைம் வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருவோம். அதனால இன்றைக்கி நாங்கள் வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. இன்றைக்கி நைட்டு அவருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட குலதெய்வம்னு வந்து பார்த்திங்கன்னா மயிலம் முருகர். என்னோடய அம்மா ஊரும் அதுதான். அதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பாண்டியிலேருந்து கிளம்பி அம்மா ஊருக்கு போயிட்டு வீட்டில் போய் அம்மாவை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 தான் வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மதியானம் 12 மணி வரைக்கும் தான் கோவில் இருக்கும். அதனால் ஈவினிங் கோவில் திறந்ததும் நம்ம போய் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டு நம்ம பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் கோயில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக படைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேக்கிங்லாம் பண்ணி கிளம்பணும். அதனால் கொஞ்சம் கடகடன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். பிரத்யூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி. நல்ல இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கவே அவன் எப்படியே ஓடிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அன்றைக்கும் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட குலதெய்வம் என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அதனால் அப்பாவும் பிள்ளையும் பால் வாங்குறதுக்காக கிளம்பி போனாங்க. பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சேன். ஆனால் 2 பேரும் நடந்து கீழே வரைக்கும் போயிட்டாங்க, ரோடு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் சரி பரவாயில்ல லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசியை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசியாக தான் வாங்கிட்டு வந்தாங்க பால். கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் வந்து வெல்லம் சேர்த்துட்டேன். பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் முந்திரி பருப்புலாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே கலந்து ஊற்றுட்டோம். அவ்வளோதான் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. உள்ளே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைக்கணும். சுற்றி இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு மாவிளக்கு போட்டு வச்சுட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு மாவிளக்கு ஏற்றி சாமிக்கு படைச்சிட்டு வெளியே வந்து 10 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நல்லபடியாக சூப்பராக சாமி தரிசனம் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. பண்ணிவிட்டு அங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து பொங்கல் கொடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூஸாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.